32,360 பேர் என்று 2 பேர் முடிக்கிறாங்க. அதாவது எஸ்ராவுலையும் நெகமியாவை எடுத்துக்கிட்டா இவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்த கணத்துக மக்கள்லாம் 42,360 என்று சொல்லப்படுகிறது. டோட்டல் மட்டும் 2 பேருக்கு ஒன்னாவது. ஆனா அந்த டோட்டல் சரியானு பார்த்தா நிச்சயமா இல்லைங்க. எஸ்ராவுடைய பட்டியல் பிரகாரம் 29,000 பட்டியலாம் கூட்டி பார்த்தா 29,818 வருது எஸ்ராவுடைய டோட்டல். அது நெகமியா பட்டியலை கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 31,089 வருது. ஆனா 2 பேருமே சேர்ந்துட்டு போய் சொல்றாங்க 42,360. இது சரி? இந்த பட்டியலில் உள்ளது எது சரி? வசித்து பாருங்க. இதெல்லாம் எஸ்ராங்கிற 2ஆம் ஆகமத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். 63 இருந்து அதே மாதிரி நெகமியாவில் 7ஆம் அதிகாரத்தில் 66வது வசனத்திலிருந்து எடுத்து பார்த்துக்கலாம். டோட்டல்லையும் குழப்பம், நம்பர்லையும் குழப்பம், இப்படி ஏராளமான குழப்பம் இருக்குங்க. அது மாதிரி பாருங்க, அப்சலோமுக்கு 3 குமாரரும், அப்சலோம் ஒரு ஆளுக்கு பேர், அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் என்று 2ஆம் சாமுவேல் 14:27 சொல்கிறது. அதாவது பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எப்படி சொல்கிறது? அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். அடுத்து அதே விஷயத்தை அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மாக்காளை விவாகம் பண்ணினான். அப்சலோம் என்பவளுக்கு மாக்காள் என்ற மகளே கிடையாது, தாமார் இருந்துச்சு. இந்த மாக்காள் ஒரு புது மகளை உருவாக்குகிறது. 2ஆம் நாளாகமம் 11வது அதிகாரம் 20வது வசனம். இன்னும் கேளுங்க. தாவீதுடைய இயேசுடைய பரம்பரையை பற்றி யாக்கோபுடைய மகன் யோசேப்பு இயேசுடைய பரம்பரை பட்டியல 2 பேர் போடுறாங்க. மத்தேயுன்னு ஒரு ஆளும் சொல்றாரு, லூக்கான்னு ஒரு ஆளும் சொல்றாரு. மத்தேயு என்ன சொல்றாருன்னு கேட்டா யாக்கோபின் மகன் யோசேப்புங்கிறாரு. லூக்கா என்ன சொல்றாரு? ஏலியின் மகன் யோசேப்புங்கிறார். ஏலியுடைய மகன் யோசேப்பு. தாவீது மகன் சாலமோனின் பரம்பரை என்று மத்தேயு சொல்லுது. தாவீதின் மகன் நாத்தானின் பரம்பரை என்று லூக்கா சொல்கிறார். அப்புறம் எக்கோனியா சலாத்தியலை பெற்றான் என்கிறார் மத்தேயு. எக்கோனியா என்பவன் சலாத்தியலை பெற்றான். அப்ப சலாத்தியலுக்கு எக்கோனியா தந்தேன் ஆகுது. சலாத்தியேல் நேரியின் குமாரன் என்று சொல்லி லூக்கா சொல்றார். அப்ப நேருக்கு தான் ஒரு பிள்ளைன்னு காட்சி. முரண்பாட பாருங்க. சொரபாபேல் அபியூதை பெற்றான் என்கிறார் மத்தேயு. எடுத்து பார்த்துக்கலாம். வரிசையா பட்டியலா தான் வாசிக்கிறேன். எல்லா ரிக்கார்டு எழுதி கொடுத்திருக்கேன். சொரபாபேல் என்பவன் அபியூதை பெற்றான் என்று மத்தேயு சொல்லுகிறது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். மத்தேயு சொல்லுகிறது ரேசா சொரபாபேலின் குமாரன் என்கிறார் லூக்கா. ரேசாங்கிறவரு சொரபாபேலுடைய குமாரனா, சொரபாபேலுடைய குமாரன் அபியூதுன்னு சொல்லி இங்க வருது. அபியூதுங்கிறவன் குமாரனா, ரேசாங்கிறவன் குமாரனா, இந்த குமாரன் வழியாக இந்த இயேசுடைய பரம்பரை வருது. பைபிள் தான் சொல்லுது. 2ஐயும் சொல்லுது. லூக்கா இப்படி சொல்றாரு, மத்தேயு இப்படி சொல்றாரு. குழப்பமோ குழப்பம். இது எப்படி வேதமா இருக்க முடியும்? 2 வேதமா இருக்க முடியுமா? இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? முக்கியமான வேடிக்கை நீங்க பார்க்கணும். அதாவது முதலாவது நாளாகமத்துல 3:19 சொரபாபேல் என்கிற ஆளுடைய பரம்பரை பட்டியலை கொடுக்கப்படுது. சொரபாபேல் என்பவனுக்கு ஒரு பரம்பரை பட்டியல் கொடுக்கப்படுது. அந்த பட்டியல்ல மத்தேயு சொல்லக்கூடிய ஆளும் சொரபாபேல் புதல்வர்களா இல்லை. லூக்கா சொல்லக்கூடிய ஆளும் சொரபாபேலுக்கு புதல்வர்களா இல்லை. சொரபாபேலுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி முதலாம் நாளாகமம் 3:19 சொரபாபேலுடைய பிள்ளைகளை சொல்லப்படுது. அந்த பிள்ளைகள்ல இங்கு சொன்னாலும் இருக்கணுமா இல்லையா? சொரபாபேல் என்பவனும் அபியூதை பெற்றான் என்று சொல்லப்படுது. சொரபாபேலுக்கு அபியூதின் ஒரு குமாரன் முதலாம் நாளாகமத்தில் சொல்லப்படல. இந்த ஆள் லூக்கா சொல்றாரு ரேசா சொரபாபேலின் குமாரன். அப்ப சொரபாபேல் என்பவனுக்கு ரேசான்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கணும். இல்ல, அங்க இருந்தா முதல் நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சொரபாபேல் என்பவனுடைய பரம்பரை பட்டியெல்லாம் அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லாத 2 புது பேரை லூக்காவும் போடுறாரு, மத்தேயும் போடுறாரு. இது மனித கரங்களால் எழுதப்பட்டது. வேற என்ன சான்றிற்கு மேல மனுஷன் அவனுக்கு தெரிஞ்சது எழுதி வச்சிருக்கான். அவ்வளவுதான். இயேசு அந்த குணப்படுத்துற சம்பவத்தை சொல்லும் பொழுது மத்தேயு 20:30 சொல்றது 2 குருடர் அந்த வழியே வந்தார்கள் என்று சொல்லுகிறது. குருடரை குணமாக்கின சம்பவத்தை பற்றி. இதே மார்க் 10:46 என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு குருடன் என்று சொல்கிறார்.
அதே மாதிரி பிசாசு பிடித்திருந்த 2 பேரும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று மத்தேயு 8:28 சொல்லி காட்டினாரு. அதையே மார்க் சொல்லும் போது அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று, அதே பிரேத கல்லறையிலிருந்து வந்த சம்பவத்தையே ஒரு மனுஷன் ஒரு ஆளு 2 மனுஷன் மார்க் 5:2 இருக்கு. அது மாதிரி யோவான்கிற ஆளு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யோவான் ஒட்டகமயிரை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக் கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாக இருந்தான் என்று யோவானை பற்றி மார்க் 1:6 சொல்கிறது. மத்தேயு என்ன சொல்கிறான் என்றால், எப்படி எனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான். யோவான் சாப்பிடவே மாட்டாங்கிறாரு யாரு? மத்தேயு 11:18. இயேசு தன் 12 சீடர்களை அனுப்புறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான அம்சம். 12 சீடர்களை அனுப்பும் போது அவர் ஒரு வாசனம் சொல்லி அனுப்புறாரு. வழிக்கு போகும்போது பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் சீடர்கள் கட்டளையிட்டார். அது இதெல்லாம் எடுத்துக்கிற கூடாது. எதை எடுத்துக்கிட்டு போகணும்? ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி இயேசு கட்டளையிட்டதாக மார்க் 6:8 சொல்லுது. இதே மத்தேயு என்ன சொல்றாரு தெரியுமா? வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். தடியை எடுத்துட்டு போக சொன்னதா சொல்றாரு யாரு? மார்க். தடியையும் கூட எடுத்துட்டு போக கூடாதுதான் ஏற்று சொன்னாருங்கிறாரு மத்தேயு. சீடர்களுக்கு சொன்னது தடியை எடுத்துட்டு போக சொன்னாரா, தடியை எடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? புரியல. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 சொல்லப்படுகிறது. எபிரேயர் என்ற ஆகமத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. கர்த்தருடைய கட்டளை பலமானது என்று சங்கீதம் சொல்றது, பலவீனமானது என்று சொல்லி எபிரேயர் சொல்றார். இது மாதிரி ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது. முக்கியமான மட்டும் சொல்லலாம். அது மாதிரி பவுலடிகள் அவருக்கு ஒரு அசரீரி வந்துட்டான். இயேசு தரிசனம் கொடுத்திருக்காரு. அந்த அசரீரி பற்றி பவுல் சொல்றதை கேளுங்க. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமிச்சு நின்றார்கள். பவுலோட கொஞ்சம் பேர் போனாங்களாம். ஒரு அசரீரி சத்தம் தான் கேட்டுச்சான். சத்தத்துன்னு யாரையுமே பார்க்கலையா மக்கள்? எதை கேட்டாங்களா மக்கள்லாம்? சத்தத்தை கேட்டாங்க என்று அப்போஸ்தலர் நடபடிகள்ல 9வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுங்க. அது அடுத்து பாருங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. இந்த பவுலோட கொஞ்சம் பேர் வந்தாங்களாம். அந்த ஆட்களை பற்றி பவுல் சொல்றாரு, என் கூட வந்தவங்க சத்தத்தை தான் கேட்டாங்க, யாரையும் பார்க்கலங்கிறாரு. இதுல 9:7 அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 22:9 சொல்றாரு, என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. சத்தத்தை கேட்டாங்களா கேட்கலையா? இது உண்மை. சத்தத்தை கேட்க என் கூட வந்தவங்க சத்தத்தை கேட்டாங்கிற ஒரு இடத்துல, சத்தத்தை கேட்கலைங்கிற ஒரு இடத்துல எந்த எப்படி உண்மையா இருக்க முடியும்? முரண்பாடுகள் தாங்க ஒரு விஷயத்தை சத்தியம் புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான அளவு. மற்ற எதையும் சமாளிக்கலாங்க. முரண்பாடு இருந்தா சமாளிக்க முடியாது. முரண்பாடுகள் இருக்கிறதா ஒன்று பொய் என்பதற்கு மிக தெளிவான எடுத்துக்காட்டா இருக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சுட்டு போயிடணும். இந்த மாதிரி இருக்குது. பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி 1 யோவான் 2:2 சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக புரோகினும் மீட்புப் பொருளாவார்கள் என்று நீதிமொழிகள் 21:18 இருக்குங்க. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனைத்தான் என்ன செய்யணும்? பலியிடணுங்க. துன்மார்க்கனுக்கு பதிலாக நல்லவனுக்கு பலியிடக்கூடாது. எல்லா மனுஷனும் பாவம் நீங்க துன்மார்க்கனா போயிட்டான்னா அவனுக்கு பதிலாக நல்லவனை பலியிடக்கூடாது என்று நீதிமொழிகள் சொல்லுது. அதுக்கு நேர் மாற்றமான கருத்தை 1 யோவான் 2:2 சொல்லுங்க.
12 சீடர்கள்ல இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்களாம். 12 சீடர்கள்ல 11 நபர்களின் பெயர்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோர் ஒரே மாதிரியாக கூறுகிறாங்க. இந்த 3 பேரும் 11 பேரை பொறுத்த வரைக்கும் சரித்தா சொல்லிட்டாங்க. 12வது சீடர் யார் என்பதுல கசேயு என்னும் நாமம் உள்ள லெபேயு என்று மத்தேயு 10:3 கூறுகிறார். இந்த பெயரில் யாரையும் மற்றவர்கள் கூறவில்லை. லூக்கா என்ன சொல்றாரு? இந்த 12வது சீடனுக்கு பேரு யாக்கோபின் சகோதரன் யூதா என்கிறார். 12ஆனவர் யாக்கோபுடைய சகோதரன் யூதாவா, லெபேயுவா அல்லது இந்த 2 அல்லாத 3வது ஆளா? ஒரு பெண், நான் மடமடன்னு வாசிக்கிறேன், அவ்வளவு இருக்கு, டைம் கொஞ்சமா இருக்குது, மறுப்பு சொல்றதுக்கு டைம் வேணும். அதுக்காக ஒரு பெண்